ஹாய் ஆல் மீடியாஸ். இன்னைக்கு நான் இதை பற்றி சொல்ல போறேன்னா, இந்த மாதம் நம்மளுக்கு நியூ லான்ச்சாக வந்திருக்க தி ஒன்னோட 2 கே ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஒரு காம்பாக்ட் லேயரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, அடிபொலியாக இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து மிரர் கூட கொடுத்துருக்காங்க. இந்த மிரரில் நான் என்னோட இதை பார்க்கலாம், என்னோட ஸ்கின்னை நான் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, மிரர் தெரியுதாமா உங்களுக்கு? ஸோ இந்த மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து என்னோட ஸ்கின் இதை பார்க்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர் சாஃப்டாக இருக்குது இந்த ஸ்பாஞ்சு. ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்க மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பாஞ்ச். ஓகேவா? ஸோ நமக்கு கொடுத்துருக்காங்க கேக் ஃபவுண்டேஷன். ஓகே, 2 வே கேக் ஃபவுண்டேஷன். கேக் மாதிரி இருக்குல்ல, செம்மையாட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக நம்ம எடுத்து இந்த மாதிரி லைட்டாக எடுத்து உங்களோட ஸ்கின்ல டேப் பண்ணி பாருங்கள். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நான் எப்படி டேப் பண்ணுறேன், அதிகமாக எடுத்துட்டேன். நீங்கள் லைட்டாக தான் நீங்கள் எடுக்கணும், சரியா? இதுவே எனக்கு போதும் என் ஸ்கின்ல நான் போடுறதுக்கு. லைட்டாக டேப் பண்ணி மர்ச் பண்ணி நீங்கள் விட்டாலே போதும். நான் அப்ளை பண்ணப்போ என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாருங்க, நான் கொஞ்சோண்டு தான் எடுத்தேன். ஓகேவா? லைட்டாக தான் எடுத்தேன். ஸோ அதுக்கு எனக்கு நல்ல ஒரு மெல்ச் ஃபினிஷ் கொடுக்குது. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஓகேவா? ஸோ லீடர்ஸ் யூஸ் பண்ணிட்டு சொன்னாங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் டியர்ஸ். இல்லை இது செகண்ட் டைம். மேமோட மீட்டிங்கில் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்தீங்க. அது மேம் எனக்கு போட்டு விட்டுருந்தாங்க. இது இன்னைக்கு தான் எனக்கு நானே போட்டுக்கிறேன். ஓகேவா? சூப்பராக இருக்குது. எனக்கு இது கண்ணு மேலெல்லாம் லைட்டாக பிளாக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்கு? ஓகே. ஸோ நான் அதே அப்படி விட்டுறக்கூடாது, சரியா? நீங்கள் இப்படி விட்டுட்டீங்கன்னா கழுத்து காது பகுதியிலே போடணும். எனக்கு மேம் சொல்லி தந்தது. நான் எப்பவுமே வந்து அப்படியே விட்டுடுவேன். ஓகேவா? எனக்கு காது பகுதியை நான் போடவே மாட்டேன். ஆனால் நம்ம காது பகுதியிலையும் நம்ம லைட்டாக போட்டு விடணும். லைட்டாக தான், ரொம்ப லைட்டாக தான். அப்போ அது உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியாது. மேக்கப் போடும்போது ஃபினிஷிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவாமா? கீழே நான் லைட்டாக தான் போடுறேன். ஓகேவா? ஸோ என் ஃபேஸ் எப்படி இருக்கு டியர்ஸ்? பாருங்க, இதே எப்படி இருக்கு? நல்ல ஒரு பிரைட் லுக் இருக்குதா? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ நான் எடுக்க முன்னாடி என்னோட ஃபேஸ் எப்படி இருந்துச்சு பாருங்கம்மா, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இனிமேல் எந்த ஃபவுண்டேஷனை போட்டு தேய்ச்சி இப்படிலாம் தொட்டு நான் மர்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் ஒரு கேக் ஃபவுண்டேஷன் என்னோட ஸ்பாஞ்சை நான் எடுத்துக்கிறேன். என்னோட கேக் ஃபவுண்டேஷனை நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஃபேஸ் பவுடர் மாதிரியே நான் ஒரு ஃபவுண்டேஷனை போட்டிருக்கேன். பாருங்களேன், எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட எங்கேயாவது தெரியுதா என் ஸ்கின்னோட அப்படியே மர்ஜ் ஆகி நானே செம்ம பியூட்டியாக இருக்கிறதுல வேற லெவலில் இருக்குல்ல? ஸோ டியர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. நம்மளோட கேக் ஃபவுண்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடிபொலியாக நம்மளுக்கு வருது. ஓகேவா? சரிங்க, பாருங்க, அடிபொலியாக வருது. இந்த மாதிரி நம்மளுக்கு 2 லேயர்ஸ்ல இருக்கு. டியர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? செம்மையா இருக்கு. ஸோ என்னோட பியூட்டி சீக்ரெட் இனிமேல் என்னோட கேக் ஃபவுண்டேஷன் தான். நீங்க உங்களோட நீங்க எடுத்துக்கோங்க, சரியாமா? மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதம் நம்மளுக்கு ஆஃபர்ல இருக்கு.